Hi friends, இன்னைக்கு நான் வந்துட்டு கிச்சனோட டீப் க்ளீன் மட்டும் தான் காட்ட போகிறேன் வீடியோவில். மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்ப்ரே வந்துட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ரே தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அவனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே தான். இதை வச்சு நான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில் வந்துட்டு பிசுன்னு இருந்தது நம்ம யூஸ் பண்ணதுனால. என்னோடது இண்டக்ஷன்றதுனால இதை சுற்றி இங்கே பாருங்கள், நான் அதை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து அந்த கலரே வெளில வந்திருக்கு பாருங்கள், அந்த ப்ரௌன் கலரில். ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டாண்டு நீங்கள் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து டஸ்ட் இருந்தது. ஸோ இதை நான் இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். இந்த ஸ்ப்ரே அடித்து நான் ஒரு 1/2 hour விட்டுட்டேன். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி கலர்லாம் வந்துட்டு மாறி வெளில வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பை வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணும்போது பாருங்கள், இதில் இருக்க இந்த ஆயில் அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வருது. ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஸ்ப்ரே. இதை நான் இங்கே லூலூவில் தான் வாங்கினேன். இந்த ஸ்ப்ரே இந்த கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes கழித்து நான் மறுபடியும் வேறு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துருவேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு மக்கில் வாட்டர் வச்சு கூட இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பு வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம், கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட க்ளவுஸ் இல்லை, அதனால நான் போடலை. மோஸ்ட்லி நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ இதை க்ளீன் பண்ணுறது காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ இதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிற வீடியோ வந்துட்டு எடுக்க விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகி கடந்ததுன்றதை காட்டணும்னு நினச்சேன். நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இதுலேருந்து அப்படியே வருது பாருங்கள். இந்த இடத்துலையும் பாருங்கள், ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காக இருக்குது. அதையும் வந்துட்டு இப்போ நான் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இங்கே ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன், ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுப்புக்கு பக்கத்தில் இது ஃபுல்லாகவே நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுப்புக்கு பக்கத்தில் இந்த ஏரியா இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்து எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. நம்ம ஆயிலில் நிறைய ஃப்ரை பண்ணுறதுனால அது மாதிரி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஸ்ப்ரே அடித்து எல்லாம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்குது இதை க்ளீன் பண்ணுறது. இந்த இடத்தெல்லாம் நல்லா வந்துட்டு நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் ஒன்று எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த இடத்துல என்னால் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே கழுவுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு நான் மொத்தமாக தொடச்சி எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லாமே வந்துட்டு சோப் எல்லாமே வெளில வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஸ்க்ரப்பை வச்சு நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை கிளாத் வச்சு நான் ஃபுல்லாக வந்துட்டு இந்த வெட்டையும் எடுத்துடுவேன். நல்லா தொட்டு பார்த்தாலே எனக்கு ஒரு வந்து பிசுக்கும் இல்லை, இதில் நல்லா வளவலன்னு இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ அடுப்புக்கிட்ட அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரியே இப்போ நான் அடுப்பையும் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காட்டுறேன். இது வெறும் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். நீங்களே பாருங்கள் க்ளீன் பண்ணும்போது எப்படி அது சுத்தமாக வருதுன்னு. ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ப்ரேயரை வந்துட்டு அடிச்சுட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வருது. இப்போ எனக்கு இருக்கிற எல்லா எண்ணெய் பிசுக்கு கரையும் இதில் வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறதுனால. ஜஸ்ட்டு 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்ப்ரேயர் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரப்பு, அப்புறம் இந்த ஸ்க்ரப்பை வச்சு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு
ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டோம்னா க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் காட்டினதுக்கும் இப்போ நான் காட்டினதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. எலக்ட்ரிக் ஸ்டவ் ஃபஸ்ட்டு அடுப்புக்கு பக்கத்தில் இந்த சைடு சொன்னல இதுலேயும் அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வச்சுருந்தது. இப்போ அதுலேயும் வந்துட்டு இந்த ஸ்க்ரப்பை வச்சு ஜஸ்ட்டு தொடச்சி எடுத்துட வேண்டியதான். பாருங்க, நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த தண்ணியோட கலரே மாறிடுச்சு நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். ஸோ நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய ஆயில் ஃப்ரை யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நான் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன்னா, எனக்கு கடுகு தாளிக்கும் போது பயங்கரமாக எண்ணெய் தெரிச்சிச்சு. ஐ மீன் எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்னால அப்படி ஆகுதா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நார்மலாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அந்தளவுக்கு ஆகாது. ஸோ இந்த ஸ்டவ்வில் அதிகமாக ஆகுறதுனால எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஆயிலாக இருந்தது, எண்ணெய் பிசுக்கா எல்லா சைடும் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக தொடச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டோம்னா க்ளீன் ஆகிடும். நான் ஒரு ட்ரை கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நான் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இங்கே அடிக்கிற வெயிலுக்கு. பட் நான் வந்துட்டு எல்லா திங்ஸும் மறுபடியும் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, சீக்கிரமாக வேலை முடியுன்றதுக்காக நான் ட்ரை கிளாத் வச்சு பண்ணுறேன். இல்லைனா கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் விட்டுட்டு கூட பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு க்ளீன் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இந்த நேரம். நெக்ஸ்ட்டு நான் ஸ்டவ்வுக்கு வரேன். நெக்ஸ்ட்டு இந்த பட்டன்ஸையும் பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு நிறைய இந்த எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் இருக்குது. இதுவும் வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக நான் இப்படி பண்ணாலே போதும், அதுலேருந்து அப்படியே வந்துடும். இது எல்லாமே எனக்கு இந்த 4 இண்டக்ஷன் இதோட பட்டன்ஸ் தான். இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சம்டைம்ஸ் வந்துட்டு இது ஆன் ஆகிடுது. இதை வந்துட்டு நான் இப்போ அந்த வெட்டு ஸ்க்ரப்பை வச்சு பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரையில் வந்துட்டு கிளாத் எடுத்து அப்படியே வந்துட்டு தொடச்சிடுவேன் ஃபுல்லாகவே. இப்போ ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் வந்துட்டு துடைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டிவி யாரில் வர மாதிரி இருக்குது, பட் இது என் கை தான். ஜஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். முக்கியமாக இது வந்துட்டு பேச்சுலர்ஸ்க்கும் நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க தான் நல்லா சமைச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படியே போட்டு வச்சுருவாங்க. லேடிஸ் எல்லாருமே மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 4 ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் கிச்சனையும் அடுப்பையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒயிட்டாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஷெல்ஃபு இந்த ரேக்கெல்லாம் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய கார்னர் ஷெல்ஃபு தான். இது ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நான் இதை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த ஈரமாக இருக்கிறத கூட இந்த ட்ரை கிளாத் வச்சு நான் ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் வெஜிடபிள்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்னரில் வச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் கீழே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. அதை நான் இன்னும் வந்துட்டு க்ளீன் பண்ணணும் இனிமேல் தான். பட் ஸ்லாப் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் ஸ்டாண்டு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஃபஸ்ட் வீடியோவிலே போட்டிருந்தேன். இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் இருக்க திங்ஸ்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதையும் நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நான் ப்ளேஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன். நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி என்னோடய ஃபேவரட் இந்த ஸ்டாண்டை வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இந்த யூடியூப் கப் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க பர்த்டேக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இப்படி ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மேபி சீக்கிரமாக வந்துட்டு எனக்கு இதில் வந்து டஸ்ட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த எண்ணெய் கரையும் ஆகுது. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன், அதுக்கு அவங்களுக்கும் சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் கட்டிங் போர்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த கட்டிங் போர்டை வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கட்டிங் போர்டை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு எண்ணெய் கரை வராது. நான் அது மாதிரி தான் வந்துட்டு இதை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ நீட்டாக வந்துட்டு இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்லாபை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ கீழெல்லாம் இது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன்ல, இதை ஃபுல்லாகவே இப்போ நான் வந்துட்டு க்ரூம் பண்ணிவிட்டு மிக்ஸி, என்னோடய மிக்ஸி வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ இந்த மிக்ஸியும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக கத்தாரில் இப்படி தாங்க இருக்குது விளக்கமாறு. எனக்கு வேறு வழியே இல்லை, இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணணும். பட் ஆனால் வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே மரம் இருக்குது, அப்புறம் இந்த இதுவும் இருக்குது. இதை வச்சு ஈஸியாக நான் க்ளீன் பண்ணுவேன். பட் இதை வச்சு கூட்டுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இதை வச்சு ஈஸியாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு கை வச்சுட்டு பண்ண முடியல, சரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்படி வந்துட்டு ஈஸியாக பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய மிக்ஸியை பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல் டஸ்ட்டாக எல்லாம் சட்னிலாம் அரைச்சி இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதை நான் நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு சேம் இதே ப்ரஷ் தான். இதில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரேயரோட லிக்விட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட வேண்டியதான். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி என் மிக்ஸியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். செம ஒயிட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஒயிட் கலரில் வாங்குறதுல அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. க்ளீன் பண்ணும்போது அழகாக இருக்கும், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாக அழுக்காயிடும். கார்னரை சுத்தமாக மறந்துட்டேங்க. இதில் வந்துட்டு என்னோடய ஜூஸர் இருக்குது, அப்புறம் கெட்டில் இருக்குது, அப்புறம் சின்ன மிக்ஸி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேற வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியதான் இந்த பார்ட்ஸ்லாம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மாதிரி நிறையா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ஒரு 20 minutes கழிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்னோடய மிக்ஸி க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜூஸர் இந்த கிட்டிலாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். மாதிரி இப்போ அடுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே எண்ணெய் கரை நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே இந்த ஸ்ப்ரேயர் வச்சு இப்போ நான் அடிச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வந்துட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இப்போது ஊறினதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஸ்க்ரப்பு வச்சு ஒரு தடவை நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெட் கிளாத் வச்சு துடைச்சிட்டு நம்ம வந்து ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிட்டோம்னா இது ஃபுல்லாகவே அதே மாதிரி க்ளீன் ஆகிடும். ஜஸ்ட் 4 steps தான். எல்லா இதுக்கும் ஒரே மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ 20 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வச்சு அப்படியே ஸ்க்ரப் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரப் ஆகுது. ஸோ அந்த கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸ்க்ரப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த வெட் ஸ்க்ரப் வச்சு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். பாருங்க எப்படி பக்காவா க்ளீன் ஆகுதுன்னு. இந்த ஸ்ப்ரேயரோட ஐடியா வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஜீவிதா தான் சொன்னாங்க. இது செம்ம ஒர்த்துங்க இந்த ஸ்ப்ரேயர் ஐடியா. ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இது எல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் பாப்பா வரதுக்குள்ளேயே இதை க்ளீன் பண்ணி முடிச்சிட போகிறேன். அவள் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே. அவ்வளோதாங்க, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை கிளாத் வச்சு நம்ம ஒரு தடவை தொடச்சி எடுத்துடலாம் அந்த ஈரத்தை. ட்ரை கிளாத் வச்சு நான் ஃபுல்லாக அப்படியே தொடச்சிடுறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக வைக்கிறதுனால மிக்ஸி அப்புறம் வந்துட்டு ஜூஸர் இதெல்லாமே வைக்கிறதுனால நான் ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வைக்கிறது தான் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃபைன், இது கொஞ்சம் காயட்டும். நெக்ஸ்ட்டு நான் ஸ்ப்ரேயர் அடித்தேன்ல, இங்கே பாருங்கள். இப்போது இந்த இடத்துலலாம் அப்படி அந்த
அந்த எண்ணெய் கரை இருக்கா அது ஃபுல்லாகவே இப்போ நான் ஸ்ப்ரேயர் அடித்தது தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த இதை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஸ்க்ரப்பை வச்சு நான் லைட்டாக இப்படி தான் பண்ணுறேன். இல்லை இந்த எல்லோ கலரில் இருக்கிறத பாருங்கள், லைட்டாக பண்ணுறேன், அப்படியே வந்துட்டு போயிடுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இது ஃபுல்லாக நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேன். வெட் கிளாத் வச்சு ஸ்க்ரப் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓ வெட் கிளாத் வச்சு நான் ஸ்க்ரப் பண்ண இடத்துல ஜஸ்ட் துடைக்க தான் போகிறேன். பாருங்கள், ஸோ ஃபுல்லாகவே செம்ம க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு கரையும் இல்லை. எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இது வந்துட்டு நம்ம மறுபடியும் ட்ரை கிளாத் வச்சுலாம் பண்ண வேணாம், இது ஆல்ரெடி காஞ்சிரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது கிச்சன் சைடில் இருக்க இந்த ஸ்லாபு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். எந்த இடமே விட்டு வைக்கலை, சுவிட்சஸ் கொண்டு. இப்போ நான் கிரைண்டர் மட்டும் தனியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வேணா அப்புறம் இந்த சைடும் நான் சொல்லிட்டேன், மிக்ஸி எல்லாமே. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோடய கிரைண்டர் சைடு இது ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை க்ளீன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்னோடய கிரைண்டர் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. சேம் அதே ப்ராசஸ் தான். அந்த ஸ்ப்ரேயர் அடித்தேன், ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணேன், வெட் ஸ்க்ரப்பு, அப்புறம் வெட் கிளாத்து, ட்ரை கிளாத், அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கீழே இருக்கிறதுல டஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயும் இதே மாதிரி இந்த ஸ்ப்ரேயர் அடிச்சிடுறேன் ஃபுல்லாக. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம வந்து ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இங்கே அவ்வளோவா எண்ணெய் பிசுக்கு இருக்காது, ஸோ இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்பரை வச்சு நான் க்ளீன் பண்ணிடுறேன். வெட் ஸ்க்ரப்பரை வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட வேண்டியதான். செம்ம க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல் கிச்சனையும் இப்போ நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதுதான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது எப்படி ஒரு புது கிச்சன் எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.